Hi, welcome to holisticinvestment.in. Bajaj Allianz Life Smart Wealth Goal 3 Wealth வேரியண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலி அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் கோல்ன்றது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் ரெகுலர் ப்ரீமியம் யூனிட் லிங்க் லிமிடெட் ப்ரீமியம் அண்ட் சிங்கிள் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான் உள்ள ஒரு பாலிசி. ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட்டை நீங்கள் ரிட்டர்ன் என்ஹான்ஸரோட இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட வாங்குகிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் 5 இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் 15 ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுலேருந்து எதை வேணால் சூஸ் பண்ணி உங்களோட பாலிசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் ப்ரீமியம் ரெடியூஸ் பண்ணனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ப்ரீமியமில் நீங்கள் பே பண்ணுற டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ அதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பாலிசியில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. நம்ம இப்போ ஃபீச்சர்ஸில் பார்த்தோம் இல்லையா, 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் 15 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ். அது என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டார் செலக்டபிள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. உங்கள் பர்சனல் சாய்ஸ் படி உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 15 ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் அதுலேருந்து எது வேணால் உங்களுக்கு எது செட் ஆகுமோ சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பாலிசியில். ஸோ செகண்ட் வந்து வீல் ஆஃப் லைஃப் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் சப்போஸ் நீங்கள் ரெகுலர் ப்ரீமியம் கட்டுறவங்களா இருக்கலாம், இல்லை லிமிடெட் ப்ரீமியம், இல்லை டாப் அப் ப்ரீமியம் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த ப்ரீமியமெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கீழே அவங்க ஆல்ரெடி நிறைய ஃபண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதில் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ப்ரொபோர்ஷன் வந்து இவ்வளோக்கு வந்து நாங்கள் அலோகேட் பண்ணுவோன்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைண்டாக இருக்கிற இதுக்கு உங்களோட ப்ரீமியம் அலோகேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி கூட நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர் பேஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. சப்போஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீமியம் வந்து 2 ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஒன்று ஈக்விட்டி க்ரோத் ஃபண்ட், இது வந்து ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட். இன்னொன்று பாண்ட் ஃபண்ட், இது வந்து டெப்ட் ஓரியன்ட் ஃபண்ட். இந்த 2 ஃபண்டுக்குமே எப்படி உங்களோட ப்ரீமியம் அலோகேட் பண்ணுவாங்கன்னா 75% to 25% அந்த ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஆகுனா சப்சிக்வெண்ட்லி உங்கள் பாலிசி மெச்சூர் ஆக ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கிறது பாண்ட் ஃபண்டுக்கும் பாண்ட் ஃபண்டில் இருக்கிறது ஈக்விட்டி ஃபண்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரேஷியோ அப்படியே திருப்பி போட்ட மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ முன்ன எவ்வளோ ஈக்விட்டிக்கு இருந்துச்சோ அது பாண்டுக்கு இருக்கிற மாதிரி ப்ரொபோர்ஷனும், அதே மாதிரி பாண்டுக்கு இருந்தது ஈக்விட்டிக்கு பண்ணுற மாதிரி ப்ரொபோர்ஷனும் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க் மினிமைஸ் பண்ணுறதுக்காக உங்களோட ஃபண்டோட போர்ட்ஃபோலியோவில் வாலட்டிலிட்டி கம்மியாகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்த மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக அந்த பாலிசியில் ஃபண்டுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட இதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லேயே உங்களோட ப்ரீமியம் வந்து ஒவ்வொரு மந்த்துமே ஒரு லோ ரிஸ்க் ஃபண்ட்லேருந்து உங்களோட ஃபண்ட் சாய்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரீமியம் ஒரு பாண்ட் ஃபண்டோ இல்லை லிக்விட் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு போயிருந்திருக்கும். அதுலேருந்து போக போக ஒவ்வொரு மந்த்லி ஆனிவர்சரி இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் பாலிசி ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு ப்ரொபோர்ஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண ஒரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிஸ்டமேட்டிக்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில். நம்ம இதுவையும் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட இதுவே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கோ ரிட்டர்னையும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அதுக்கு வர்த்தாக நமக்கு ரிட்டர்னும் வர மாதிரி அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஜெக்டிவ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் ஆஃப் வெரி ஹை லோ ரிஸ்க் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி அக்யூமுலேட் ஆகி ரிட்டர்ன்ஸாக வரும்போது மெச்சூரிட்டி டைமில் மார்க்கெட் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பாலிசியில் இருக்க வேரியஸ் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யூலிப் பிளான்னாலே கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் எந்த பாலிசி யூலிப் எடுத்தாலுமே சார்ஜஸ் இருக்கும். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் ஸ்மார்ட் வெல்த் கோல்டில் என்ன மாதிரி சார்ஜஸ் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ். இது நம்ம என்ட்ரு ஆகி ப்ரீமியம் கட்டுறோம் இல்லையா, அதுக்கான சார்ஜ். நெக்ஸ்ட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ். நம்ம வந்து இத்தனை வருஷம் இந்த பாலிசியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம இந்த பாலிசி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்கள அதுக்காக கட்டுற சார்ஜ். நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ். நம்ம ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக சார்ஜஸ் இருக்குது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மிஸ்செல்லனஸ் சார்ஜ். ஒவ்வொரு 100 ருபீஸ்க்கு டிரான்சாக்ஷனுக்குமே மிஸ்செல்லனஸ் சார்ஜை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கண்டினியூஸ் இல்லைனா சரண்டர் சார்ஜ். நீங்கள் இந்த பாலிசிலேருந்து எக்ஸிட் ஆகணும்னு நினச்சாலுமே அதுக்கு சார்ஜ் உண்டு. தென் மொட்டாலிட்டி சார்ஜ். இந்த மொட்டாலிட்டி சார்ஜ் வந்துட்டு உங்களுடைய லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு அதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா யூலிப்புன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க, லைக் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இது மற்ற யூலிப் பிளான்ஸை விட இதில் இவங்க சார்ஜ் பண்ணிக்கிறது கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக ஹை தான். ப்ளஸ் நம்மளுக்கு இவங்க ஏன் இந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு இப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்னா கூட ஏன் எந்த பேசிஸில் இவங்க இந்த ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ நம்மளுக்கு தெரியாத வகையில் இவங்க எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றது ஒரு கிளாரிட்டி கிடையாது இதில். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள், லைக் எக்ஸிட், என்டர், பாலிசியில் இருக்கிறதுக்கு மிஸ்செல்லனஸ் சார்ஜஸ், தென் லைஃப் கவருக்காக சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய சார்ஜஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ஜஸும் மார்க்கெட் ஸ்டாண்டர்டை விட கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்குது. ஸோ இதையும் நமக்கு மைண்டில் வச்சு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபண்டில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன சார்ஜ் பண்ணுறாங்கலாம் பார்த்தோம். இப்போ இந்த ஃபண்ட்லேருந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி டெத் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது இப்போ லைஃப் இன்சூர்ட் யார் வந்து இந்த பாலிசி எடுத்தாங்களோ அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி முடிகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்க யாரை நாமினியாக வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த டெத் பெனிஃபிட்டை கொடுப்பாங்க. இந்த டெத் பெனிஃபிட் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 3 ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் ஹையஸ்ட் வேல்யூவில் இருக்கோ அதை கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மெச்சூரிட்டி பெனிஃபிட். இந்த ஹையஸ்ட் வேல்யூன்றது லைஃப் இன்சூர் இறந்த டேட்டில் எது வந்து எந்த வேல்யூ வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அது கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மெச்சூரிட்டி பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி மெச்சூர் ஆகும்போது உங்களோட ஃபண்ட் அந்த மெச்சூர் ஆகிற டைம் அந்த டேட்டில் என்ன ஃபண்ட் வேல்யூ இருக்கோ அதை மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. தேர்ட், லாயல்ட்டி பெனிஃபிட். லாயல்ட்டின்றது நம்ம இந்த ஃபண்ட்லேயே வந்து இந்த மொத்த பாலிசி டேர்மும் நம்ம இருக்க நம்மளுக்கு நம்ம இருக்கிறதுக்காக ராயல்ட்டி பெனிஃபிட்ஸ்னு சில தருவாங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் நீங்கள் 10 இயர்ஸாக இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த 10th இயர் எண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இல்லைனா அது உங்கள் டேட் ஆஃப் இந்த பாலிசி டேர்மே நீங்கள் 10 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா எந்த டேட் முன்னாடி வருதோ அந்த டைமில் நீங்கள் இது வரைக்கும் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் கட்டியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஃபண்டுக்கே திரும்பியுமே ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு லாயல்ட்டி பெனிஃபிட் மாதிரி நீங்கள் இத்தனை வருஷம் இருந்து அந்த சார்ஜஸ் கட்டினதுக்கு அந்த சார்ஜஸை திரும்பி உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கே அது ஆட் ஆகிடும். இன்னொரு என்ன பண்ணுவாங்க லாயல்ட்டி பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா, உங்களோட 15th பாலிசி இயருக்கு அப்புறம் லைக் அந்த எண்ட் ஆகும்ல 15th பாலிசி இயர், அதுக்கப்புறம் இருக்க எவ்ரி 5th பாலிசி இயர் லைக் 60 இயர்ஸ் வரைக்கும் அதில் நீங்கள் பாலிசி டேர்மாக எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 60 இயர்ஸ் இருக்குது. ஸோ 15th பாலிசி எண்ட்லேருந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட் பூஸ்டர்னு ஒரு பர்சன்டேஜை உங்கள் ஃபண்டுக்கு ஆட் பண்ணுவாங்க. இதுவும் லாயல்ட்டி பெனிஃபிட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து உங்கள் பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது, அதாவது உங்களோட பாலிசி மெச்சூர் ஆகும்போது அந்த டேட்டில் நீங்கள் இது வரைக்கும் மொர்டாலிட்டி சார்ஜஸ்ன்னு எவ்வளோ கட்டியிருப்பீங்களோ உங்கள் லைஃப் கவர்லேருந்து டிடக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துட்டு ROMCன்ற பேரில் ஆட் பண்ணிவிடுவாங்க திரும்பி உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கு. ஸோ நீங்கள் இத்தனை வருஷத்தில் இருந்தீங்கன்னா உங்களோட சில சார்ஜஸ் நீங்கள் கட்டினது திரும்பி உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கே வரும், உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கு ஆட் பண்ணிவிடுவாங்கன்றது தான் அவங்க லாயல்ட்டி பெனிஃபிட்ஸாக தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ். இப்போ இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் கிடைக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாயல்ட்டி பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்பப்போ பார்ஷியல் விட்ராவலாக பீரியடிக்கல் ஒரு மணி பேக் மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ பார்ஷியலாக விட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த லாயல்ட்டி பெனிஃபிட்ஸை. செகண்ட் வந்து உங்களோட ப்ரீமியமை நீங்கள் எப்போ வேணால் டாப் அப் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி இருக்குது, இப்போ ப்ரீமியமில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் டாப் அப் பண்ணிக்கலாம். பட் அது வந்து சப்போஸ் உங்கள் பாலிசி முடிய போகிற லாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டும்தான் பண்ண முடியாது, மற்ற எந்த டைம்லையுமே பண்ணலாம். நெக்ஸ்ட், சப்போஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்டர் செலக்டபிள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த பாலிசியில் அப்படின்னா அந்த டைமில் இப்போ இந்த யூனிட்ஸ் ஒரு ஃபண்டில் நீங்கள் போட்டிருக்கிறது வேறு ஒரு ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாலிசி ஆனிவர்சரி டைமில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அது இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்க உங்களுக்கு செட் ஆகலை, வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது, மேபி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பாலிசி ஆனிவர்சரிலையுமே எந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி வேணால் உங்களுக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மாற்றிக்கலாம். இன்னொன்று, உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட்டுன்ற ஃப்ரீக்வன்சி இருக்கும் பார்த்தீங்களா, ரெகுலராக பே பண்ணுறீங்களா இல்லை ஆனுவலாக பே பண்ணுறீங்களா, ஸோ அப்படி இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. நெக்ஸ்ட், இந்த பாலிசியில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். எப்போவுமே எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே எஸ்பெஷலி டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அட்வான்டேஜஸை விட. அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பாலிசியில் லோன் அவைலபிலிட்டி அதாவது ஃபெசிலிட்டி இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அசட் அலோகேஷன். ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷன்லையுமே நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தாலுமே அவங்க அசட் அலோகேட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிமிலர் தான். ஸோ அந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸே ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக தான் நம்மளுக்கு தோணுது.
இன்னொன்று அவங்க ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் கட்டின சார்ஜஸை. பட் டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போது ஒரு மணி 10 ரூபான்ற வேல்யூ வந்துட்டு 10 வருஷத்தில் 10 ரூபாவோட வேல்யூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா இன்ஃப்ளேஷன்ற ஒன்று விஷயம் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க ரிட்டர்ன் பண்ணாலுமே டைம் வேல்யூன்றது லூஸ் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா இந்த ஆப்ஷன் அவ்வளோ அட்ராக்டிவாக நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம டைம் வேல்யூவும் கன்சிடர் பண்ணோன்னா. நெக்ஸ்ட்டு வந்து லிக்விடிட்டி. இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் எந்த விதமான லிக்விடிட்டியும் உங்களுக்கு அவைலபிள் கிடையாது. நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இல்லை. இப்போ நம்ம அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பேசிக்காக இந்த ஃபண்டை பற்றி நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் நம்ம இது இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றது, எவ்வளோ ரிட்டர்ன் வாங்க முடியுன்றது கண்டிப்பாக ஒரு ஐஆர்ஆர் அனலைசிஸ் பண்ணால் தான் தெரிய வரும். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ இன்டர்னல் ரேட் ஆஃப் கையில் எவ்வளோ கிடைக்குது அப்படி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தா தான் நம்மளால் இது இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை முடிவு எடுக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுற ஃபிகர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பஜாஜ் அலையன்ஸ் இந்த பாலிசியோட ப்ராஷரில் மென்ஷன் பண்ண ஃபிகர்ஸும் ப்ளஸ் இவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்க கால்குலேட்டரை வச்சு தான் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 35 year old மேல் வந்து இந்த பாலிசியை சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க 10 lakhs சம் அஷ்யூர்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாலிசி டேர்ம் 20 years எடுத்திருக்காங்க. ப்ரீமியம் பே பண்ண போகிற டேர்ம் 10 years. ஆனால் ஆனுவலி பே பண்ண போகிற ப்ரீமியம் வந்து 1 lakh. ஸோ 10 வருஷத்தில் ஒரு 10 lakhs கிட்ட பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா நம்ம இன்னும் கணக்கு எடுத்துக்கிறோன்னா அவங்க ஃபுல் பாலிசி டேர்மில் இருந்தோன்னா லாயல்ட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? லைக் அலோகேஷன் சார்ஜ் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க 10th yearல, ஃபண்ட் பூஸ்டர் வந்து 15th yearல தருவாங்க. ஸோ பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது ஃபண்ட் பூஸ்டர், மொர்டாலிட்டி சார்ஜஸோட ரிட்டர்ன், மெச்சூரிட்டி பெனிஃபிட் நிறைய கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாமல் ஆட் பண்ணி தான் இதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லர் காலமும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கால்குலேஷன் அப்படின்றத நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இவங்க ஆல்ரெடி வெப்சைட்டில் ஒரு ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கும் பெஸ்ட் கேஸ் சினாரியோக்குமே 4%, 8% போட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். லைக் 4%ல் எவ்வளோ இந்த பாலிசி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது ஃபஸ்ட்டு கேஸில், 8% ஒரு பெஸ்ட் கேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தா. ஸோ 4%ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக பாலிசி டேர்ம் முடியும் போது உங்கள் கையில் 14,32,000 கிடைக்குது. இது நீங்கள் ஒரு 20 வருஷம் ஒரு பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட். இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 2.57%. இந்த 2.57%ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நீங்கள் இவ்வளோ வருஷம் ரிஸ்க் எடுத்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2.5% ரொம்ப கம்மி. அதுவும் இது கேரண்டீட் ரிட்டர்னும் கிடையாது. அதே பெஸ்ட் கேஸ்லையாவது அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,82,000 கிடைக்குது. பட் அதுவுமே இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 6.41%. இதே நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பிபிஎஃப் அந்த மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு தாராளமாக ஒரு 7% அது கேரண்டீடாகவே அவங்க ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ 6.41%ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா ஏன் கம்மின்னு சொல்கிறோன்னா, எஸ்பெஷலி நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம், இவ்வளோ டைம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்ம ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னும் கிடையாது. நம்ம போட்ட ரிட்டர்னுக்கும் ரிஸ்க்குக்கும் டைமுக்கும் வந்து ஜஸ்டிஃபையபிளான ஒரு ரிட்டர்ன் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு பஜாஜ் அலையன்ஸ் ஸ்மார்ட் வெல்த் கோல் வச்சு இந்த பாலிசியை வச்சு வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சூட்டபிளாக தெரியல. உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எஃபெக்டிவ்லி வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமான்றது ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், இதே அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இதில் இன்வெஸ்ட் பண்ணதை விட அதிகமாக வேறு ஆப்ஷன்ஸை நம்மளுக்கு கிடைக்குமான்றதை இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசனாக இருக்கும் இல்லையா? இதை விட ஒரு பெட்டர் கம்பேரிசனுக்காக நம்ம இப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் கவரையுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுமே செப்பரேட்டாக வைக்க போகிறோம். ஸோ இன்னும் எஃபெக்டிவாக வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுன்றதுனால எப்படின்னு சொல்ல போனால், இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை தான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அதை தான் வந்து நம்ம லைஃப் கவருக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஒரு ஃபேராக கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு சம் அஷ்யூர் அதே மாதிரி 10 lakhs ப்ளஸ் பாலிசி டேர்மும் 20 yearsக்கு, நம்ம ப்ரீமியம் பே பண்ண போகிறதும் 10 yearsக்கு தான். ஆனால் ஆனுவலாக பே பண்ண போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 8,700. இதே பஜாஜ் அலையன்ஸில் 1 lakh நம்ம பே பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனுவலாக. ஸோ இதில் மீதி உள்ள அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் 91,300. நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSS மியூச்சுவல் ஃபண்ட். ஏன் ELSS மியூச்சுவல் ஃபண்ட்னா, இதுக்கு ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. இது கன்சிஸ்டன்ட்லி நம்ம ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இதுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்டை அனலைஸ் பண்ணி தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக 20 years கழிச்சு 32 lakhs கிடைக்குது.
நம்ம கையில் 32 lakhs 93,000. ஸோ கிட்டத்தட்ட 33 lakhs. ஸோ இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 8%. இந்த 8% அதுவும் 32 lakhsன்றது உங்களுக்கு கம்பேர்டு டு இப்போது பஜாஜ் அலையன்ஸோட 8% இருக்குது பார்த்தீங்களா, அதோட பெஸ்ட் கேஸ் சினாரியோ. அதுவும் கேரண்டீட் கிடையாது தான். ஆனால் அந்த 8%ல் நம்மளுக்கு 25 lakhs தான் கிடைக்குது. ஆனால் இதில் வந்து 32 lakhs கிட்டத்தட்ட 33 lakhs. ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ். இந்த டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் கூட ஐஆர்ஆரும் பார்த்திங்கன்னா 8%. இந்த 8%ன்றது கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்னாக நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியறது என்னென்னா, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். பஜாஜ் அலையன்ஸ் கம்பேர் பண்ண அதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் வந்து ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபைனல் டேக்அவே இந்த அனலைசிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ஒரு பஜாஜ் அலையன்ஸ் ஸ்மார்ட் வெல்த் ரோல் பிளான்றது உங்கள் டிப்பிக்கல் யூலிப் கிடையாது. ஏன்னா இப்போ யூலிப்பில் நிறைய இதில் வந்து பெனிஃபிட்ஸ்லாம் திரும்பி இந்த மாதிரி சார்ஜஸ் ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை ஃபண்ட் பூஸ்டர்லாம் பாலிசி டேர்ம்லேயே அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இது அட்ராக்ட் ஆகி இதில் போய் இன்வெஸ்ட் பண்ண சான்சஸ் உண்டு. பட் என்னென்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றது, ரொம்ப வருஷம் கழித்து அந்த காம்பவுண்ட் ஆகி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றது, அந்த பவர் வந்து இவங்க இந்த மாதிரி அப்பப்போ ரிட்டர்ன் பண்ணிடுறது இல்லை ஃபண்ட் பூஸ்ட் ஆட் பண்ணும்போது இந்த அப்ரோச்சே ஆக்சுவலி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடும் அந்த ஹோல் ப்ராசஸ்ஸே. ப்ளஸ் இவங்க வந்து மற்ற யூலிப் விட கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்லி ஹை சார்ஜஸ் கொடுக்குறாங்க, நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டிங்லேயும் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு லோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. அண்ட் ப்ளஸ் நம்ம பே பண்ணுற ப்ரீமியம், நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு, நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம எஃபர்ட் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ வருஷம் நம்ம கமிட்டடாக இருந்திருக்கோம் இந்த பாலிசிக்குனா, அந்த இதுக்கு வந்து இது ஒர்த் இல்லை. நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து சுத்தமாக ஒர்த் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம். இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த வீடியோலேயே பார்த்த மாதிரி இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் லைஃப் கவரையுமே வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனையுமே செப்பரேட்டாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் கூட கன்சல்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஜேர்னியை இன்வெஸ்ட் பண்ணுற ஜேர்னியை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஸ்மூத்தாக போகும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயம் அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க வந்து நம்மளுக்காக நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க நம்மளுக்காக ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பர்சனலாக பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அதனால ஒரு ப்ரொஃபஷனல் கூட சூஸ் பண்ணி கைடன்ஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த அனலைசிஸ் வந்து இந்த பாலிசியை பற்றி இன்னும் ஃபர்தராக படிக்க விரும்புகிறீங்கன்னா அதோட பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் படித்து பாருங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் ஏதாவது லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காகவும் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீ லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்காகவும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பெனிஃபிஷியஸ் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸோடு திரும்பி சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.